அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது வெந்தயம் தானியம் பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம். அதாவது வெந்தயத்தின் வரலாறு, வெந்தயத்தின் நன்மைகள், வெந்தயத்தின் தீமைகள் பற்றிய முழு தகவலும் இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அப்பதான் நான் போடக்கூடிய காணொளிகள் தங்களுக்கு வந்து சேரும். இந்த வெந்தயத்திற்கு அறிவியல் பெயராக ட்ரிகோனில்லா ஃபோய்னம் குரோசியம் என்பார்கள். ஃபோபேசியம் குடும்பத்தில் இது ஒரு வருட பயிராக பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த வெந்தயம் முதலில் கிழக்கு பகுதிகளில் பயிரிடப்பட்டு வந்தது. அதன் பிறகு உலகம் முழுவதும் இது பரவலாக பரவி இன்று அனைத்து பகுதிகளிலும் வளர்ந்து வருகின்றன. இது ஒரு வறண்ட பகுதியில் வளரக்கூடிய ஒரு தண்டு தாவரமாகும். இது ஈராக்கில் முதலில் பயிரிடப்பட்டது என்றும், பிறகு ரோமானியர்கள் தங்களுடைய மதுவை அருந்தும் பொழுது மதுவுடன் இந்த வெந்தயத்தை சேர்த்து பயன்படுத்தினார்கள் என்பது வரலாறுகள் சான்றுகள் கூறுகின்றன. முதலில் இதை கால்நடைகளுக்கு ஒரு சுவையான பசுத்தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இன்றைய காலகட்டத்தில் இந்த வெந்தயத்தை உணவில் சேர்ப்பது மட்டுமில்லாமல் இது ஒரு மூலிகை பொருளாகவும் கருதப்பட்டு வருகின்றன. வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலே இந்த வெந்தயத்தின் நன்மைகளும் அவற்றில் உள்ள சத்துக்களை பற்றி நன்கு அறியப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. நம் தமிழர்கள் இந்த வெந்தயத்தை ஒரு சுவைமிக்க ஒரு பொருளாக இன்று உணவுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இதனுடைய நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக்கும், மேலும் இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு இவை மேம்பாட்டாக இருக்கும். இந்த வெந்தயத்தை தினமும் சமையலில் ஒரு சிறிய அளவு பயன்படுத்தி கொள்வது நன்மையாகும். மேலும் இந்த வெந்தயத்தை இரவுகளில் ஊற வைத்து அந்த தண்ணீரோ மற்றும் வெந்தயத்தை குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம் வாங்க. முதலில் இந்த வெந்தயத்தை இரவில் ஊற வைத்து காலையை எழுந்து இந்த தண்ணீரையும் வெந்தயத்தையும் சாப்பிடும் பொழுது உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். மேலும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைத்து உடலை நல்ல ஒரு செம்மையாக சீராகவும் வைத்துக்கொள்ள பயன்படுகிறது. உடல் எடையை குறைக்கவும் இந்த வெந்தயம் மிகவும் பயனுள்ள பொருளாக இருக்கிறது. பசி இன்மையை போக்குவதற்கான ஒரு அருமருந்தாகவும் இந்த வெந்தயம் பார்க்கப்படுகிறது. செரிமானத்திற்கு மிகவும் அருமருந்தாகவும் இந்த பொருள் பயன்படுகிறது. மலச்சிக்கலின் அபாயங்களையும் இதனால் குறைக்கப்படுகிறது. நம் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. நன்கு ஜீரணிக்கப்பட்ட உணவை நம் குடலில் இருந்து தேவையான சத்துக்களை உறிஞ்சி எடுப்பதற்கும் இந்த வெந்தயம் பயனுள்ள பொருளாக இருக்கிறது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது மிகவும் அருமருந்தாக பயன்படுகிறது. பாலில் உள்ள முழு சத்தும் அந்த குழந்தைக்கு செல்வதை இந்த வெந்தய தானியங்கள் உறுதி செய்யப்படுகிறது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெந்தயத்தை அளவுக்கு மீறி நாம் எடுக்கும் பொழுது இதில் சில தீமைகளும் உள்ளது. அவற்றை பற்றி பார்ப்போம் வாங்க. சற்று அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இதனால் இருமல், அலர்ஜி, வயிற்றுப்போக்கு, மூக்கடைப்பு, வீக்கம் மற்றும் சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த சிறுநீரில் துர்நாற்றம் வீசும். இது அதிகமாக எடுத்துக்கொண்டால் உடலில் உள்ள எடை குறைத்துவிடும். ஆகையால் குறைந்த அளவு எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த வெந்தயம் என்பது மருத்துவ பொருளாக இருந்தாலும் இவற்றை நாம் முறையாக எடுத்துக்கொண்டாலே இவை மிக சிறப்பாக அமையும். பை மோட்டோ இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு இ-காமர்ஸ் ஆப் ஆகும். இந்த காணொளியை தங்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.